ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் எதனா ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்ததுனால வீட்டில் ப்ரெட்டு பால் முட்டைலாம் இருந்ததுனால ஓகே ஈஸியாக நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரெட்டை வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டையில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்சின பாலை இந்த முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சுகர் நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் என்கிட்ட ஹேண்ட்மேட் பீட்டர் இருக்கிறதுனால நான் ஹேண்ட்மேட் பீட்டரை வச்சு நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட்மேட் பீட்டர் இல்லைன்னா ஃபோக்கு இல்லைனா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அந்த பால் உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி உள்ளே நல்லா பால் இறங்கணும். அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டபுள் சைட் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் ஹனி இல்லைனா வந்து ஜாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு இதுலேயே அந்த சுகர் இருக்கிறதுனால எனக்கு இப்படியே சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் சிம்பிளாக செஞ்சு டக்குன்னு சாப்பிட போல் இருந்துச்சுன்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.